Hi everyone. ஜிம்பாப்வே டூரை 4-1 கணக்கில் வின் பண்ண இந்தியா இப்போ அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு டூர் போகிறாங்க. ஸோ இதுக்கான ODI அண்ட் T20 ஸ்குவாடு நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ODI ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் சம் யங் பிளேயர்ஸ் வந்து இடம் பெற்றிருக்காங்க. ஸோ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ODI ஸ்குவாட் கிடையாது, T20 ஸ்குவாடு தான். இந்த T20 ஸ்குவாட்ல நம்ம சிஎஸ்கே டீம் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் கலட்டி விடப்பட்டிருக்காரு. சிஎஸ்கே கேப்டனா தோனி தான் இருப்பாரு நினைச்சிட்டு இருந்தப்போ அந்த தோனியோட ஹோப்பையே வாங்கி சிஎஸ்கே கேப்டன் ஆனவர் ருத்ராஜ் கெய்க்வாட். அண்ட் இதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக நடந்த ஒரு ஏஷியா கேம்ஸில் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜிம்பாப்வேக்கு எதிரான கேமில் அவர் தான் இந்தியாவுக்கு கேப்டனாக இருப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ சுப்மன் கில்லை கேப்டனாக போட்டாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ்க்கு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. சுப்மன் கில் நல்லா ஆடினாரா அப்படின்னு கேட்டால் சுப்மன் கில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஓன் ரெக்கார்ட்ஸுக்காக ஆடுறதும் அண்ட் அவர் ஸ்லோவாக பேட்டிங் பண்ணுறது இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியன் ஃபேன்ஸுக்கு நடுவில் போயிட்டு இருக்கு. ஜிம்பாப்வேக்கு எதிரான கேம்லேயே அபிஷேக் சர்மா மேலே ஒரு ப்ரெஷர் போட்டு அவர் ரொம்ப டிஃபென்ஸ் ஆடுறது அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்காமல் தேர்ட் டவுன் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் 7 கேம்ஸில் 70 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஆனால் சுப்மன் கில் 20 கேமில் 19 தான் வச்சுருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சுப்மன் கில்லையே நீங்கள் டீமில் சேர்த்து வைஸ் கேப்டனாக ஆக்கியிருக்கீங்க. ஆனால் ருத்ராஜ்க்கு ஒரு பேக்கப் பிளேயராக கூட நீங்கள் ஒரு பிளேஸ் கொடுக்கல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ருத்ராஜ் கெய்க்வாட் T20ல டாப் 10 பொசிஷன், இன்டர்நேஷனல் லெவலில் 8th பொசிஷனில் இருக்கார். ஸோ இது ஒரு சைடு இருக்க ODI ஸ்குவாடில் சஞ்சு சாம்சன் இல்லை அண்ட் T20 ஸ்குவாடில் இருக்காரு. பட் இருந்தாலும் ரிஷப் பேண்ட்டும் சாம்சங்கும் இருக்கிறதுனால ஸோ ரிஷப் பேண்ட்டுக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க, சாம்சங் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படின்ற மாதிரி விஷயங்களும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்குவாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே நிறைய கிரிக்கெட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வாய்ஸ் ஆஃப் ராக்கி. தேங்க்யூ.